இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வமானது வருடத்துல வரக்கூடிய ஒரே ஒரு அமாவாசை தினத்தன்று சுடுகாட்டுக்கு கிளம்பி போயிட்டு வரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி சுடுகாட்டுக்கு போற தெய்வத்துக்கு பின்னாடி இந்த ஒரு நாளைக்கு நாமளும் சுடுகாட்டுக்கு போனோம்னா அந்த அம்மனுக்கு சுடுகாட்டுல படைக்கக்கூடிய கரிசோற்றை வாங்கி சாப்பிடக்குள்ள நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்க இந்த கரிசோற்றை வாங்கி சாப்பிடுறது மூலமா குழந்தை பேரு பெறுவாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த ஒரு நாளைக்கு இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு லட்சக்கணக்கான அர்ச்சனைகளை செய்யறத உங்களால பார்க்கவும் முடியும். இதெல்லாம் விட தொழில் ரீதியா நிறைய சிரமங்களை சந்திச்சு தொழில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க மாதம் அமாவாசை தினத்தன்று இந்த அம்மனை வேண்டி வர உங்க தொழில முன்னேறத உங்க கண்கூடியே பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பெரிய அங்காளம்மன் கோவில் மாசி மாத மயான கொள்ளை உற்சவத்துக்கு தான் வந்திருக்கிறோம். 5 நாட்களுக்கு பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய இந்த மயான கொள்ளை உற்சவத்துல ஏராளமான பொதுமக்களும் பக்த கொடிகளும் கலந்துகிட்டு இந்த அம்மனை வேண்டி வருவாங்க. கடலூர் மாவட்டத்திலே சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய மயான கொள்ளைனா அது இந்த சிதம்பரம் அங்காளம்மன் கோயில நடக்கக்கூடிய மயான கொள்ளையா மட்டும் தான் இருக்கணும். பில்லி சூன்யம் ஏவல் கந்திருஷ்டில இருந்து விடுபடவும் நீங்க இந்த கோயிலுக்கு வரலாம். இந்த வருஷம் மயான கொள்ளை உற்சவத்துல நீங்களும் உங்க குடும்பத்தோட வந்து மறக்காம கலந்துக்கோங்க.